ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கலந்து கொண்ட 2 நிகழ்வுகளுக்காக பொதுமக்களை அழைத்து வர 25,66,885 ரூபாய் செலவு. வடக்குக்கு வரும் மக்களுக்கு விசேட உள்ளூர் விமான சேவை. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு உதவி திட்டம். GSP பிளஸ் சலுகையை தக்க வைக்க இலங்கை தீவிரம். நாமல் ராஜபக்ஷ MP எந்த நாளும் சவால்களை கண்டு அஞ்சும் ஒரு தலைவர் அல்லர். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் தகவல். டில்லி நோக்கி சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இருக்கும் நான் நோவிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் ஜனாதிபதி கலந்து கொண்ட 2 நிகழ்வுகளுக்காக பொதுமக்களை அழைத்து வர 25,66,885 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த மாதம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அவர் ஜனவரி 16ஆம் தேதி மீசாலி வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான மீள்குடியேற்ற வீடமைப்பு திட்டத்திற்கான உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். அதே தினம் முழு நாடும் ஒன்றாக என்ற போதை ஒழிப்பு நிகழ்வு கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்விற்காக ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் போர்டுக்கு சொந்தமான 75 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 23,43,885 ரூபாய் செலவிடப்பட்டதாக மாவட்ட செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இவ்விரு நிகழ்வுகளுக்கு மொத்தமாக 25,66,885 ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் விளக்கம் அளித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் பலாலி விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகள் முடிந்ததும் உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க நேற்றைய தினம் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வடக்கில் வசிப்பவர்கள் தற்போது வெளிநாட்டிலிருந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும்போது சாலை வழியாக பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். எனினும் பலாலி விமான நிலைய விரிவாக்கம் முடிந்ததும் குறித்த விடயம் நடைமுறைக்கு வந்துவிடும் என கூறியுள்ளார். பலாலி விமான நிலையத்தை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இணைக்கும் உள்நாட்டு விமான சேவை அதன் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படும். விரிவாக்க பணிகள் முழுமையாக நிறைவடைந்தவுடன் பலாலி விமான நிலையம் பெரிய விமானங்களை கையாள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஓடுபாதை விரிவாக்கம் செய்யப்பட்டவுடன் பலாலியில் இருந்து சர்வதேச விமானங்கள் இயக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். பலாலி விமான நிலைய விரிவாக்கத்தின் முதல் கட்டம் இந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் நிறைவடையும் என அவர் சுட்டிக்காட்டினார். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உதவும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையில் மனிதாபிமான முன்னுரிமைகள் திட்டத்தின் கீழ் இதுவரை 2,40,000க்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க 2025 டிசம்பர் முதல் 2026 ஏப்ரல் வரை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய 6,58,000 பேருக்கு உதவித்தொகை இத்திட்டம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை உதவி பெற்றவர்களில் பெரும்பான்மையானோர் பெண்கள் என்பதுடன் 4,400 மாற்றுத்திறனாளிகளும் இதில் உள்ளடங்குகின்றனர். 25 மாவட்டங்களில் 69 பங்காளர் அமைப்புகளினூடாக இந்த நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ள போதிலும் சுமார் 1,55,000 பேர் இன்னமும் உறவினர் வீடுகளிலும் ஏனைய இடங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு வலுவூட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச் சலுகையை மேலும் நீடித்துக் கொள்வதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரடி ஆதரவை கோரியுள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் அண்மையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் பக்க நிகழ்வாக இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சின் போதே இந்த முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தற்போது இலங்கைக்கு கிடைத்து வரும் GSP பிளஸ் வரிச்சலுகை 2026 டிசம்பர் மாதத்துடன் காலாவதியாகியுள்ளது. இந்த சலுகை இலங்கையின் ஆடை தொழில் மற்றும் ரப்பர் உற்பத்திகளுக்கு ஐரோப்பிய சந்தையில் பெரும் வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான விண்ணப்பத்தை இலங்கை சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதற்கு பிரான்ஸ் தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என ஜனாதிபதி மேக்ரோன் இதன்போது உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த ராஜதந்திர வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடாக விளங்கும் பிரான்சின் ஆதரவு எமக்கு கிடைத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் கோரிக்கையை ஏற்ற மக்ரோன் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க இணங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ MP எந்த நாளும் சவால்களை கண்டு அஞ்சும் ஒரு தலைவர் அல்லர்.
என அந்த கட்சியின் தெரிவித்துள்ளது. லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நாமல் ராஜபக்ஷ நிகழ்த்தவிருந்த உரைகள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து கொழும்பில் நேற்று தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுரத்த இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் இவ்வாறான எதிர்ப்புகள் அன்று பலமாக இருந்தன. அத்தகைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் தனது பயணங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்தார். அதே போன்றதொரு சூழல்தான் தற்போது நாமல் ராஜபக்ஷவுக்கும் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று அங்குள்ளவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடனேயே அவர் லண்டனுக்கு பயணமானார். நாமலின் உரைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி இங்கே சிலர் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் கடும் எதிர்ப்புகள் கிளம்பும் என தெரிந்தே லண்டனுக்கு சென்று அவரது தற்துணிவை பாராட்ட வேண்டும். அவர் எதற்கும் பின்வாங்கும் தலைவர் அல்லர். சவால்களை எதிர்கொள்ளும் பலம் அவரிடம் இருப்பதால் தான் அவர் இந்த பயணத்தை தொடங்கினார். தமிழ் சமூகத்துடனும் மாணவர்களுடனும் திறந்த மனதுடனும் விவாதித்து உண்மை நிலையை விளக்கவே அவர் லண்டன் சென்றுள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இத்தகைய தடைகள் நாமலின் அரசியல் பயணத்தையோ அல்லது கட்சியின் வீழ்ச்சியையோ எந்த விதத்திலும் பாதிக்காது என குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் இருந்து பயணம் செய்த 7 பேரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எஞ்சிய 6 பேரும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து நேற்று தினம் திங்கட்கிழமை மாலை டெல்லி நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. தேடுதல் பணிகளுக்கு பின்னர் விமானம் சத்ரா மாவட்டத்தில் ஜிமரியா போலீஸ் எல்லைக்குட்பட்ட ஹர்மந்த கிராமத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. மேலும் ராஞ்சித் விமான நிலைய இயக்குநர் இந்த விபத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். விமானத்தில் ஒரு நோயாளி, மருத்துவர்கள் மற்றும் விமான பணியாளர்கள் என மொத்தமாக 7 பேர் இருந்தனர் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர் யார் என்ற விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. விபத்து நடந்த இடம் அடர்ந்த வனப்பகுதிகள் என்பதால் மீட்பு பணிகளில் சவால்கள் நீடித்து வருகின்றன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்ததா அல்லது மோசமான வானிலை காரணமாக என்பது குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநர் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தின் சிதைந்த பாகங்களை ஆய்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கலந்து கொண்ட 2 நிகழ்வுகளுக்காக பொதுமக்களை அழைத்து வர 25,66,885 ரூபாய் செலவு. வடக்குக்கு வரும் மக்களுக்கு விசேட உள்ளூர் விமான சேவை. டிட்பா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு உதவி திட்டம். GST+ சலுகையை தக்க வைக்க இலங்கை தீவிரம். நாமல் ராஜபக்ஷ MP எந்த நாளும் சவால்களை கண்டு அஞ்சும் ஒரு தலைவர் அல்லர். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் தகவல். டெல்லி நோக்கி சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.